ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல். எனக்கு தெரிஞ்ச சமையல் அண்ட் பியூட்டி டிப்ஸ். இப்பதான் நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, வெள்ளையா இருக்கிற முடியை எப்படி நல்லா கருப்பா மாத்துறதுன்னு தான் பார்க்க போறோம். எல்லாருக்குமே பொதுவாவே ஒரு ஆசை இருக்கும். அது என்னன்னா, நம்ம முடி எப்பவுமே நல்லா கருப்பா இருக்கணும், பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். அவங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது. முடியை எப்படி கருப்பா மாத்துறது, அதுக்கு தேவையான பொருள் என்னலாம் வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு ஹேர் ஆயில வச்சுதான் வெள்ளையா இருக்கிற முடியை எப்படி நல்லா கருப்பா மாத்துறதுன்னு பார்க்க போறோம். எண்ணெய பாக்குறதுக்கே இவ்வளோ கருப்பா இருக்கு, நம்ம ஹேருக்கு யூஸ் பண்ணும்போது எவ்வளோ கருப்பா இருக்கும் நீங்களே நினைச்சு பாருங்க. இப்போ இந்த ஹேர் ஆயில எப்படி செய்யணும்னு சொல்லிடுறேன் பாருங்க. ஒரு குட்டி பாத்திரத்துல நீங்க டெய்லி ஹேருக்கு எந்த ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த ஆயில் எடுத்துக்கோங்க. அது நீங்க கடையில இருந்து வாங்கக்கூடிய எண்ணெயா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இல்லாட்டி நீங்க வீட்டிலே நீங்க செய்யற எண்ணெயா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏதாவது நீங்க டெய்லி ஹேருக்கு எந்த ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த ஆயில் எடுத்துக்கோங்க. கரெக்டா அதுல ஒரு 100 எண்ணெய் எடுத்துக்கோங்க. 100 எண்ணெய் எடுத்துக்கிட்டு நீங்க அதை கேஸ் ஸ்டவ்ல வச்சு சிம்ல வச்சிருங்க. சிம்ல வச்சதுக்கு அப்புறமா இது கூட நம்ம 1 ஸ்பூன் கரிசலாங்கண்ணி பொடி சேர்த்துக்கோங்க. கரிசலாங்கண்ணி பொடி கரெக்டா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறமா இது கூட ஒரு பாதி ஸ்பூன் ஆம்லா பவுடர் சேர்த்துக்கோங்க. அதாவது நெல்லிக்காய் பொடி இருக்கு இல்லையா, அதான். அது கரெக்டா ஒரு பாதி ஸ்பூன் போதும். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேஸ் ஸ்டவ் சிம்லே வச்சுக்கோங்க, ஹைல வைக்க கூடாது. சிம்லே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த கரிசலாங்கண்ணியும் ஆம்லா பவுடரும் சேர்த்ததுக்கு அப்புறமா நீங்க ஒரு கை அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இருந்தா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி உங்ககிட்ட கருவேப்பிலை பொடி இருக்குன்னா அது சேர்த்துக்கோங்க. இந்த பொடியா சேர்த்துக்கிட்டீங்கன்னா கருவேப்பிலை பொடி 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி நீங்க ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை தான் சேர்க்கிறதா இருந்தா நீங்க 1 கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த 3த்தையும் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் கேஸ் ஸ்டவ் சிம்லே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இந்த எண்ணெய் பொங்கி வரும். அது கீழே சிந்தாம ஒரு 10 நிமிஷம் அது பக்கத்திலே நின்று கொஞ்சம் அதை பார்த்து நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. 10 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா நீங்க கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. ஆஃப் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இதை இந்த ஆயில நல்லா ஆற விட்டுருங்க. நம்ம கரிசலாங்கண்ணி பொடி எதுக்கு சேர்த்திருக்கோம்னா, இலைநரை பிரச்சனை வரவே வராது. ஒருவேளை உங்களுக்கு இலைநரை பிரச்சனை இருந்தாலும் அது சரியாயிடும். அதுக்காக தான் நம்ம கரிசலாங்கண்ணி பொடி இது கூட ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறமா கருவேப்பிலை நம்ம எதுக்காக சேர்த்திருக்கோம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம முடிய கருப்பாக்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம முடியோட வளர்ச்சிக்கும் அது ரொம்பவே நல்லது. அதுக்காக தான் நம்ம கருவேப்பிலை சேர்த்திருக்கோம். நெல்லிக்காயில விட்டமின் சி இருக்கிறதுனால முடிய கருப்பா மாத்துறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக தான் நம்ம நெல்லிக்காய் பொடி எடுத்திருக்கோம். நீங்களும் நான் சொன்ன மாதிரி இந்த ஹேர் ஆயில செஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த ஹேர் ஆயில நம்ம ஃபில்டர் பண்ணாமலே யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம எல்லாமே இதுல பொடியா தான் சேர்த்திருக்கோம். அதனால நீங்க ஃபில்டர் பண்ணாமலே இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்க ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இதோட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்றதா இருந்தா மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. மற்றபடி நீங்க இதை ஃபில்டர் பண்ண வேண்டாம். இந்த ஹேர் ஆயில நம்ம டெய்லியுமே யூஸ் பண்ணலாம். டெய்லி நம்ம எந்த மாதிரி ஹேருக்கு ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுவோமோ அந்த மாதிரி இதையும் நீங்க ஒரு 2 மாசம் தொடர்ந்து அப்ளை பண்ணிட்டு வாங்க. நம்மளுக்கு ஹேர்ல நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். ஹேர் ஆயில் நீங்க செஞ்சதுக்கு அப்புறமா இதை நீங்க ஒரு பாட்டில்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஹேர் ஆயில நீங்க எப்பெல்லாம் ஹேருக்கு யூஸ் பண்றீங்களோ அப்பெல்லாம் அந்த பாட்டில லைட்டா ஷேக் பண்ணிக்கோங்க. ஷேக் பண்ணிட்டு நீங்க ஹேருக்கு யூஸ் பண்ணுங்க. ஏன் ஷேக் பண்ண சொல்றேன், அந்த பொடி எல்லாமே கொஞ்சம் கீழே போயிருக்கும். அதுக்காக தான் நம்ம ஷேக் பண்ணிட்டு அதை ஹேருக்கு யூஸ் பண்ணும்போது அது எல்லாமே கூட ஒருக்கா நல்லா மிக்ஸ் ஆயிரும். அப்ப நம்ம ஹேரும் கொஞ்சம் சீக்கிரமாவே பிளாக் ஆகுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக தான் ஷேக் பண்ணிட்டு யூஸ் பண்ண சொன்னேன். இல்ல நீங்க ஒரு பாத்திரத்துல தான் இதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா இருந்தா நீங்க இதை ஹேருக்கு அப்ளை பண்ணும்போது லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இதை ஹேருக்கு அப்ளை பண்ணிட்டு வாங்க. ஹேர் ஆயில் உங்களுக்கு காலியாகும் போது இதே ஹேர் ஆயில நீங்க திருப்பியும் செஞ்சு வச்சுக்கோங்க. கரெக்டா இதை நீங்க ஒரு 2 மந்த்ஸ் யூஸ் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.